பங்குனி 16 தவக்கால சிந்தனைகள். தவக்காலத்தின் 2வது ஞாயிறு வாரத்துக்குள் நுழைகின்றோம். இன்றைய நாளிலே இயேசுவின் உருமாற்ற நிகழ்வை முக்கியமாக நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. இந்த உருமாற்ற நிகழ்வானது கிறிஸ்துவனுடைய மாட்சிமையை வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைகின்றது. உருமாற்றத்தின் மூலம் நாங்களும் இயேசுவின் சாயலிலே உருமாற வேண்டும் என்ற அழைப்பு இன்று நமக்கு விடுக்கப்படுகின்றது. இன்று வாழ்க்கையிலே எத்தனையோ மாற்றங்களை சந்திக்கின்றோம். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக எல்லா நிலைகளிலும் மாற்றங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் உண்மையாகவே இயேசுவிலே உருமாற்றம் பெற வேண்டியவனாக இருக்கின்றான். அந்த உருமாற்றமே அவனுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியது, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, அமைதியை கொடுக்கக்கூடியது. இயேசு உயர்ந்த மலைக்கு தம் நெருங்கிய சீடர்களை அழைத்துக் கொண்டு போய் அங்கு அவர்கள் முன்பாக உருமாறுகின்றார். அவருடைய முகத்தோற்றம் மாறுகின்றது. அதைக் கண்டு அவர்கள் மலைத்து போகிறார்கள், வியந்து போகிறார்கள். ஆனால் அதே வேளையிலே இயேசு அவர்களுக்கு தன்னுடைய பாடுகளையும் துன்பத்தையும் நினைவுபடுத்துகின்றார். பாடுகள் இல்லாமல் பட்டமில்லை என்று கூறுவார்கள். பாடுகளின் வழியே, துன்பத்தின் வழியேதான் இந்த மாட்சிமையை அடைய முடியும் என்பதை இயேசு அவர்களுக்கு அங்கே எடுத்துரைக்கின்றார். அவர்களுக்கு அது விளங்கியதோ தெரியாது. அவர்கள் மண்ணுக்குரியவற்றை சிந்திக்கின்றார்கள். குறிப்பாக பேதுரு என்கின்ற சீடர், ஆண்டவரே, நாங்கள் இங்கே ஒரு கூடாரம் அடித்து நாங்கள் இங்கே தங்கியிருப்போம் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல, விண்ணை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் மண்ணை சார்ந்ததாக இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இன்று எதை சார்ந்த எண்ணங்களை நாங்கள் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 2ஆம் வாசகத்திலே நாங்கள் உலகத்தை பற்றியும் வயிற்றை பற்றியும் சிந்திப்பதாக கூறப்படுகின்றது. வயிறே சிலருக்கு தெய்வமாக இருக்கின்றது, மானக்கேடே அவர்களுக்கு மகிமையாக இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஆகவே இன்று எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையினால் தங்களுக்கு மானக்கேடை தேடிக்கொள்கிறார்கள். உலகத்திலே இன்பமாக வாழ வேண்டும் என்பதை பற்றித்தான் களியாட்டங்களிலும் கேளிக்கைகளிலும் அவர்கள் தங்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கடவுளுக்குரியவர்களோ விண்ணுக்குரியவர்களோ விண்ணக வாழ்வை பற்றிய சிந்தனைகளிலே இறைவனோடு ஒன்றித்து எப்படி வாழலாம் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் விண்ணை சேர்ந்தவர்களா இல்லை மண்ணை சார்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து இந்த தவக்காலத்திலே நாங்கள் விண்ணை சார்ந்தவற்றை பற்றி சிந்தித்து வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.